படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து யூசுவலான ரிவெஞ்ச் ஸ்டோரி வித் அ வெரி கிளீஷே கிளைமாக்ஸ். லோகேஷ்லேருந்து நம்ம இத எதிரே பார்க்கல. அண்ட் ஸ்டோரி வந்து கன்வின்சிங்கா இல்ல. கன்விக்ஷன் ஒரு வேர்ட் சினிமால யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சினிமாவ வந்து ஒரு லாஜிக்க தாண்டி மேஜிக்கா மாத்துற விஷயம். விக்ரம்ல வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம்னு சொல்லிட்டு அவ்ளோ பெரிய மிஷன இழுத்துட்டு வந்து கமல் சுடுவாரு. அதுவும் நம்மளுக்கு கன்வின்சிங்கா இருக்கும். பட் இந்த படத்துல அது மிஸ் ஆகுது. நீங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வெளிய வர்றப்ப உங்களுக்கே தோணும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். முக்கியமா போஸ்ட் கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மட்டமா இருக்கு. லோகேஷ் ரைட்டிங்கே இல்லங்க இது அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு தோணுச்சு. நல்லா எழுதப்பட்ட கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஷௌபின் கேரக்டர் ரொம்ப, ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருக்கு. நீங்க படத்துல பாருங்க. அண்ட் அவரோட பேரா ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபைட் சீன் வேற வரும். அது வந்து அட்டகாசமா இருக்கும். எப்படி நம்ம வந்து ஏஜென்ட் டீனாவோட கேரக்டர என்ஜாய் பண்ணோமோ விக்ரம்ல, அந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீனையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஃபைட் சீனுக்குலாம் பஞ்சமே இல்ல. லோகி வந்து புகுந்து விளையாடி இருக்காரு. வழக்கம் போல ரஜினி சார் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அண்ட் அவரோட ஃபன் போர்ஷன்ஸ் இந்த படத்துல நீங்க நெறைய இடத்துல பார்ப்பீங்க. அது வந்து பார்க்கவும் செம்மையா இருந்துச்சு. ஏகப்பட்ட இடத்துல நம்மளுக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் தருது. அந்த ஹை மொமெண்ட்ஸ தருது. பட் படம் வந்து ரைட்டிங் வைஸ் வந்து ப்ராப்பரா இல்ல. அதான் சொன்னேன்ல. கன்விக்ஷன் வைஸும் ப்ராப்பரா இல்ல. அண்ட் வழக்கமான ஒன்லைன் அதாவது யூசுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தன்னோட ஃப்ரெண்ட் இறந்துட்டாரு. அதுக்காக பழி வாங்க வர்ற தேவாங்கிற கேரக்டர். பழி வாங்குனானா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறது தான் கதை. அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. ஃபிளாஷ்பேக்ல வந்து ஏஐ மூலமா ரஜினிய காட்டியிருக்காங்க. அது வந்து எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஃபிளாஷ்பேக் போர்ஷனாவே அந்த கதைக்களமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். பாஷாலையும் கொஞ்சம் எடுத்து இந்த கதையில வந்து தெளிச்சு குக் பண்ண பார்த்துருக்காங்க. ப்ராப்பரா குக் பண்ண படல. அந்த யூனியன் லீடர் ஸ்டோரி வந்து அவ்வளவா கதைக்கு ஒட்டல. அண்ட் என்னடா இது அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. கிளைமாக்ஸ் போர்ஷன் வந்து ஓகே. யூசுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரியா முடிஞ்ச பிறகு போஸ்ட் கிளைமாக்ஸ்ல வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்போம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப ரொம்ப கிளீஷேவா ஒரு விஷயம் பண்றப்ப, அட போடா! அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளிய வர்ற மாரி படம் முடியுது. இது வந்து மொக்கையான படம், வேஸ்ட்டான படம் அப்படின்னு நான் சொல்ல வரல. தக் லைஃப் மாரி நீங்க போகவே வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இட்ஸ் ஆவரேஜ் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா லோகேஷ் ரைட்டிங் வைஸ் பார்க்குறப்ப இந்த படம் வந்து ரொம்ப மோசமான படம்னு சொல்லலாம். லியோக்கு அப்புறம் மோசமான படம்னா கூலி இருக்கும். அந்த லிஸ்ட்ல. லியோ தான் லாஸ்ட் பிளேஸ். அதுக்கு மேல கூலி இருக்கும். அப்படி ஒரு ரைட்டிங் தான் லோகேஷ் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த படம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வர்றேன். 1000 கோடின்னு அடிக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அமீர் கான் கேரக்டர் அவ்ளோ டம்மி பண்ணி காட்டியிருக்காங்க. ஹிந்தில இது பெருசா ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. 2 மணி நேரம் 50 நிமிஷம் இந்த படம் ஓடுது. அந்த சாங் போர்ஷன் எடுத்துட்டீங்கன்னா, எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல. எங்கேஜிங்கா போகுது. சாங்ஸ்மே சரியா பிளேஸ் பண்ணப்படலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுங்க. மோனிகாலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் விஷுவலா பார்க்குறப்ப எந்த ஹையுமே தரல. அது மட்டும் இல்ல மீதி என்ட்ரி சாங்குமே ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருந்த மாரி இருந்துச்சு.